Hello 8th standard students, how are you? இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 16 மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நுண்ணுயிரிகள் அப்படின்ற லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இதை பார்த்து முடிச்ச பிறகு இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு டாக்எக்ஸ் ஃபைலாக வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு இந்த டாக்எக்ஸ் ஃபைலை வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அந்த டாக்எக்ஸ் ஃபைலுக்கு போயிட்டு எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் பார்க்கலாமா? சரி, இப்போ பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் மெஷர்டு இன் மைக்ரான் அப்படின்ற கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன், டேஷ் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வைரஸ் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். டேஷ் இஸ் எ ப்ரோகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். D, bacteria is a prokaryotic microorganism. Number 4, based on shape, the bacteria are classified into 4 types அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, the common cold in human is caused by B, influenza அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். சரி, ஆன்சர்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட், fill in the blanks. இந்த filling the blanksக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன். Dash is prepared from mold called penicillium அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? பென்சிலின் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து, டேஷ் ஆர் தி இன்ஃபெக்டியஸ் ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ். ப்ரியான்ஸ் ஆர் தி இன்ஃபெக்டியஸ் ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். த இன்ஃபெக்டிங் வைரஸ் பார்ட்டிகல் ஃபவுண்ட் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல் இஸ் விரியான் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். மைக்ரோ ஆர்கானிசம் கேன் பி சீன் வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பாக்டீரியா விச் இஸ் அ ஃபிளாகெலமட் ஒன் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் என்னது? மோனோட்ரைக்கஸ் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். சரி, அதுக்கடுத்து போலாமா? ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் கால்டு பேத்தஜன்ஸ். ட்ரூ. ஃபீமேல் ஆனஃபில்ஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ். ஃபால்ஸ். இட் இஸ் கேரியர் ஆஃப் மலேரியா. சிக்கன் பாக்ஸ் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ட்ரூ. சிட்ரஸ் கேங்கர் இஸ் transmitted by insect. False. Transmitted by air and water. Yeast is used in the large scale production of alcohol. True. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் போகலாம். ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் தான் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, ரைசோபியம். டியூபர் க்ளோசிஸ், டி. பாக்டீரியா, குரு. பிரியான், ப்ரோபயோட்டிக்ஸ். லாக்டோபேசிலு அசிடோஃபிலஸ். எட்வர்ட் ஜர்னர், வேக்சின். ஓகேங்களா? சரி, இது வேக்சின்ன்றதான் கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து நெக்ஸ்ட் போகலாம். ஃபிஃப்த் ஒன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். மார்க் த கரெக்ட் ஒன் ஆஸ் A, B, C, D அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அசர்ஷன். மலேரியா இஸ் காஸ்ட் பை புரோட்டோசோவா. ரீசன், த டிசீஸ் இஸ் transmitted by mosquito. ஆன்சர், போத் assertion and reason are true and reason is the correct explanation of the assertion. Okay, next. 2, assertion, algae are heterotrophic. Reason, they do not have chlorophyll. Answer, both assertion and reason are false. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, இப்போ வந்து பாருங்க, ஆன்சர் வெரி briefly. 6th question. இதில் ஃபர்ஸ்ட் வந்து, write the name of any nitrogen fixing bacteria. Answer, rhizobium. Name the bacteria used in production of vinegar. Answer, Acetobacter aceti. Write the name of any 3 protozoan. Answer, Amoeba, Plasmodium, Paramecium. Number 4, who discovered penicillin? Alexander Fleming. Which diseases can be prevented by vaccination? Smallpox, polio, measles, mumps, rubella, tuberculosis. So இதெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். சரி, அதுக்கடுத்து ஆன்சர் briefly. Number 1, write the 4 types of bacteria based on their shape. Bacteria are classified according to the shape of their cells. They are basally rod-shaped bacteria, spirilla, spiral-shaped bacteria, cocci, spherical or ball-shaped bacteria, vibrio, comma-shaped bacteria. What are antibiotics? The word anti means against. Antibiotic is a substance produced by living organism which is toxic for other organism. Example, penicillin. ஸோ இதுதான் இந்த ஆன்டி அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங். அகைன்ஸ்ன்றதான் அதுக்கான மீனிங். சரி, இப்போ வந்து பாருங்கள். நெக்ஸ்ட், வாட் ஆர் பேத்தஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. A few microorganisms are harmful to plants, animals and humans. They cause diseases and hence they are called as pathogens. Example, the bacterium Mycobacterium tuberculosis causes tuberculosis in human beings. Number 4, how disease causing microorganism enter into human being. Pathogens enter into the body through cuts and wounds in the skin, mouth or nose and cause diseases. Viruses causing flu are spread through air. When the patient sneezes, droplet containing viruses spread in air and it gets entered into another person when he breathes. Some pathogens enter into body through food and water contaminated by pathogens. Some enter into body through blood transfusion from infected person
to healthy one. So இது வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க fifth. Why microorganisms are essential for agriculture? First one, natural fertilizer. Microorganisms are called as decomposers because they act upon degradable waste. During the process, nitrates and other inorganic nutrients are released into the soil, making the soil fertile. This compost is called as natural fertilizer. Nitrogen fixation. Second one, nitrogen fixation. Rhizobium bacteria living in the root nodules of leguminous plants enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates, which are essential for growth of plants. Some free-living bacteria in soil like Cyanobacteria nostoc can also fix nitrogen biologically. Biocontrol agents. Microbes are used to protect the crops from pests. Some of them are given below. Bacillus thuringiensis, Bt cotton helps to control insect. Trichoderma fungi helps to protect roots and control plant pathogens. Baculoviruses virus attack insect and other arthropods. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8th one இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் இன் டீடைல். ரைட் a short note on bacteria and its structure. Bacteria are single-celled prokaryotes, cells without nuclei. They are considered to be the first living organism on earth. Bacteria are grouped under the kingdom Monera. The study of bacteria is called bacteriology. The size of bacteria ranges from 1 micrometer to 5 micrometer. Bacteria are of two types based on respiration. They are aerobic bacteria requires oxygen. Anaerobic bacteria does not require oxygen. Cell structure. A bacterium has an outer covering known as the cell wall. Nuclear material is represented by a nucleoid without nuclear membrane. An extra chromosomal DNA called plasmid is present in the cytoplasm. Protein synthesis is carried out by 70S ribosomes. Other cell organelles, mitochondria, Golgi body, endoplasmic reticulum, etc. are absent. Flagella aids in locomotion. Bacteria are classified according to the shape of their cells. They are bacilli, rod-shaped bacteria; spirilla, spiral-shaped bacteria; cocci, spherical or ball-shaped bacteria; vibrio, comma-shaped bacteria. Bacteria are classified according to the number and arrangement of flagella. They are as follows: monotrichous, single flagella at one end. Example: Vibrio cholera. Lophotrichous, tuft of flagella at one end. Example: Pseudomonas. Amphitrichous, tuft of flagella at both ends. Example: Rhodospirillum rubrum. Peritrichous, flagella all around. Example: E. coli. Atrichous, without any flagella. Example: Corynebacterium diphtheria. Number 2, second question baranga. How microorganisms are useful in field of medicine? Antibiotics. The word anti means against. Antibiotic is a substance produced by living organism which is toxic for other organisms. Sir Alexander Fleming was the first person to discover the antibiotic penicillin in the year 1928. The antibiotic penicillin was obtained from fungi Penicillium chrysogenum. It is used to treat diseases such as tetanus and diphtheria. The antibiotic streptomycin is obtained from Streptomyces bacteria to cure various bacterial infections. Example: plague. Vaccines. Vaccines are prepared from dead or weakened microbes. Edward Jenner was the first person to discover smallpox vaccine. He coined the term vaccination. When the vaccine is injected to the body of the patient, the body produces antibiotics to fight against the germs. These antibodies remains inside the body and protect from future invasion of the germs. Therefore, vaccination is otherwise called as immunization. Example: MMR vaccine is given for preventing measles, mumps and rubella. BCG vaccine is given for preventing tuberculosis. Write short note on common human disease caused by the microorganism. So, இங்கே கொடுத்துருக்கேன் இந்த டேபிளர் காலம் நீங்கள் படிச்சிங்க, கொஞ்சம் லென்த்தியாக போகும். டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், காலரா, விப்ரியோ காலரா, காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ரேபிஸ், ராப்டோவிரிடே, அமீபிக் டிசென்ட்ரி, எண்டமிபா இஸ்டோலிட்டிகா,
மலேரியா, பிளாஸ்மோடியம், புரோட்டோசோவா. ஸோ இங்கே வந்து நான் டேப்லர் காலத்தில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹவு கேன் வி இம்ப்ரூவ் த பெனிஃபிஷியல் பாக்டீரியா கவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம உடம்புல உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்ல பாக்டீரியாவோட எண்ணிக்கையை வளர்க்குவது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சில ஐடியாஸ் இங்கே கொடுத்துருக்கேன். டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ஃபுட் ஷுட் பி டேக்கன். வெஜிடபிள்ஸ், லெக்யூம்ஸ், பீன்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஆர் டு பி டேக்கன். கன்சியூம் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ். டூ மெனி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் மஸ்ட் பி அவாய்டட். ப்ரோபயோட்டிக் ஃபுட் ஷுட் பி டேக்கன். Mother should breastfeed their babies for at least 6 months. Whole grain should be taken. Practice taking plant-based diet. ஸோ இதெல்லாம் சில வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரைட் ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் live food supplements used in yogurt and other fermented milk products. Example, Lactobacillus acidophilus and Bifidobacterium bifidum. These bacteria improve the microbial spectrum in the gut and thus contribute to the following effects: decrease the risk of colon cancer, decrease cholesterol absorption, prevent diarrheal disease by increasing immunity. ஸோ இதோட உங்களுக்கு இந்த யூனிட் நம்பர் 16 இருக்கக்கூடிய, அதாவது மைக்ரோ ஆர்கனிசம் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. கசடர கற்போம், கற்றதையும் பெற்றதையும் மற்றவர்க்கும் கொடுப்போம். தேங்க்யூ.